கனமழையின் காரணமாக நாகை அருகே 2000 ஏக்கர் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருப்பூண்டி, கீழப்பிடாகை, காரப்பிடாகை, மகிழி கிராமங்களில் உள்ள பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வடிகால் முறையாக தூர்வாரப்படாததாலும் ஆகாய தாமரை அகற்றப்படாததாலும் மழைநீர் செல்ல வழியில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உதகை அருகே சின்னக்குன்னூர் கிராமத்தில் நடைபெற்ற ஹெத்தையம்மன் பண்டிகையில் வெளிநாட்டினரும் பங்கேற்று நடனமாடினர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு கிராமங்களில் ஹெத்தையம்மன் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னக்குன்னூரில் நடந்த விழாவில் படுகிரண மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தியதுடன் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அவர்களுடன் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் பிரபுதேவா சுவாமி தரிசனம் செய்தார். நடிகரும் நடன இயக்குநருமான பிரபுதேவா புதன்கிழமை காலை கோயிலுக்கு வந்து VIP தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். பின்னர் ரங்கநாயக்க மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களும் வேதாசியும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கோயிலுக்கு வெளியே வந்த அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த போது தமிழில் மூன் வாக் என்ற திரைப்படத்தில் நடித்து வருவதாக கூறினார். காசாவில் கடுமையான சூறாவளி காற்று வீசி வருவதால் அங்குள்ள கூடாரங்கள் சேதமடைந்தன. போரால் சிதைந்து கிடக்கும் வீடுகளை இழந்த பொதுமக்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வீசிய சூறாவளி காற்றால் பல கூடாரங்கள் தகர்ந்தன. இதில் சிக்கி 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 48 மணி நேரத்தில் 7000 கூடாரங்கள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா சிறைபிடித்துள்ள அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை விடுவிக்க கோரி வெனிசுலாவில் பிரம்மாண்ட பைக் பேரணி நடைபெற்றது. நிக்கோலஸ் மடுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸை அமெரிக்கா கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்நிலையில் வெனிசுலா தலைநகர் கராகஸில் மடுரோவின் மகன் நிக்கோலஸ் மடுரோ கியூரா, தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் ஆகியோர் தலைமையில் நிக்கோலஸ் மடுரோவை விடுவிக்க வலியுறுத்தி பைக் பேரணி நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்றனர். குளிர்கால ஒலிம்பிக் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஒலிம்பிக் ஜோதி ஊர்வலம் வடக்கு இத்தாலியை வந்தடைந்தது. பிப்ரவரி 6ஆம் தேதி இத்தாலியில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகின்றன. இதனையொட்டி ஒலிம்பிக் ஜோதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரை வந்தடைந்த ஒலிம்பிக் ஜோதி ஊர்வலத்தை பொதுமக்கள் வரவேற்றனர். பனிபொழிந்த அந்த பகுதி வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளித்த நிலையில் ஊர்வலம் நடைபெற்றது. சென்னையில் தலைமைச் செயலக ஊழியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினார். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிமாறினார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டனர்.
இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போகி பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் யாவும் அகன்றிட மக்கள் ஏற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாளை வரும் தை தமிழ்நாட்டின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி தோரணம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி தோரணம் உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவில் விற்பனையாகி வருகின்றன. ஒரு கட்டு கரும்பு 200 ரூபாய் முதல் 300 வரையிலும், ஒரு கட்டு இஞ்சி 100 ரூபாய்க்கும், ஒரு கட்டு மஞ்சள் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கலுக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அந்த அளவுக்கு வியாபாரம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் போகுது. 40 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா போகுது. ரொம்ப நஷ்டம். கரும்பு கட்டு 450 ரூபா சொல்லி 300 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு, 150 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கரும்பு வந்து ஒரு 100 கட்டு அப்படியே நிற்கிது. சில வண்டி விற்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. மதுரை கரும்பு நல்லா டாப்பில் போயிட்டு இருக்கு. வண்டி கரும்பு டவுனாக உட்காந்துருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம் லோடு அதிகம், நிறைய லோடு கரும்பு எல்லாம் நிறைய அந்த ஃபுல்லாக லோடு அதிகம். இந்த வருஷம் கம்மியாக இருந்ததுனால நம்மளுக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. இதேபோன்று திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 10 கரும்புகள் அடங்கிய ஒரு கட்டு கரும்பு 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி தோரணம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி தோரணம் உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவில் விற்பனையாகி வருகின்றன. ஒரு கட்டு கரும்பு 200 ரூபாய் முதல் 300 வரையிலும், ஒரு கட்டு இஞ்சி 100 ரூபாய்க்கும், ஒரு கட்டு மஞ்சள் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கலுக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அந்த அளவுக்கு வியாபாரம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் போகுது. 40 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா போகுது. ரொம்ப நஷ்டம். கரும்பு கட்டு 450 ரூபா சொல்லி 300 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு, 150 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கரும்பு வந்து ஒரு 100 கட்டு அப்படியே நிற்கிது. சில வண்டி விற்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. மதுரை கரும்பு நல்லா டாப்பில் போயிட்டு இருக்கு. வண்டி கரும்பு டவுனாக உட்காந்துருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம் லோடு அதிகம், நிறைய லோடு கரும்பு எல்லாம் நிறைய அந்த ஃபுல்லாக லோடு அதிகம். இந்த வருஷம் கம்மியாக இருந்ததுனால நம்மளுக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. இதேபோன்று திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 10 கரும்புகள் அடங்கிய ஒரு கட்டு கரும்பு 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தலைமைச் செயலக ஊழியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினார். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பரிமாறினார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோட இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும்
உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போகி பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் யாவும் அகன்றிட மக்கள் ஏற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாளை வரும் தை தமிழ்நாட்டின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.